வாழ்க வளமுடன். இப்போ கர்மச்சக்கரம் என்னதில் கர்மா ரெண்டு சொல்கிறோம். பாவ கர்மா, புண்ணிய கர்மான்னு சொல்கிறோம். கூட சத்திய கர்மான்னு ஒன்று இருக்குது. எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு இடத்துல நான் கண்ணாடி பீரோ ஒன்று எடுக்கணும்னு ஆராய்ச்சியாளரில் உட்காந்து பார்க்குறாங்க. இது எப்படி ரூமில் எடுக்க முடியும், 20க்கு 20 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிங்கிறாங்க. ஏன்னா கண்ணாடியில் பீரோ, அப்போ அதை உடைக்காமல் எடுக்கணும், எப்படி எடுக்க முடியும்ட்டு யோசனை பண்ணும்போது யோசனை பண்ணல, எல்லாம் கம்முன்னு உட்காந்து இதை தான் பேசுகிறாங்க, எப்படா இது உள்ளேருந்து எடுக்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு சிறுவன் வரான். சிறுவன் ஆமாம், இது எப்படி உள்ளே போச்சு, போகிறதுக்கே வாய்ப்பே இல்லையே, வாசப்படியை விட பெருசாக இருக்குது, கண்ணாடி இது வருது அப்படின்னு உட்காந்து கண்ணபடி உட்காந்தான். அப்போ தான் எல்லோரும் தெரியுது, ஆமாம் நம்ம இதை தான் பேசியிருந்தோமே தவிர யாராவது யோசனை பண்ணுமா, அந்த பையன் பாரு யோசனை பண்ணிட்டுருக்கான்ட்டு அப்புறம் தான் எல்லோரும் உட்காந்து யோசனை பண்ணுறாங்க, இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்கிறான் அந்த சிறுவன் வேணாம், இந்த கிரில் கேட் இருக்குல்ல, அது கேட்டுன்னு அதை வாசப்படி கதவுலாம் இருக்குல்ல, முதல்ல அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அந்த பீரோவை வெளியே கொண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுபோல தான் நம்ம வாழ்க்கை. பெரிய கண்ணாடி பீரோ நம்ம உடம்பு, கண்ணாடி நம்மளுடைய எண்ணங்கள், பாவ புண்ணிய கர்மங்களிலிருந்து வந்த விளைவுகள். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பீரோ எப்படி எடுத்துன்னு வந்தாங்க, அது மேலே நாம் எதுனா புண்ணிய கர்மாவை பண்ணணும். புண்ணிய கர்மா பண்ணால் நம்ம வெளிவெல்லாம் நம்ம செய்த எந்தெந்த பாவமோ எல்லாத்தையும் வெளிவிடலாம், அப்புறம் நம்மளுக்கு புண்ணிய கர்மாவே சேரும் அப்படின்வாங்க. அதுக்கு தான் சொல்கிறது, ஏங்க நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு இவ்வளோ இருக்குதுன்னா, பிறக்கும் போதே வரும் நோயோடு பிறக்கிற குழந்தை, ஊனமுற்ற குழந்தை எல்லாமே கர்மாவோட பிறகுது. எது தீய கர்மாவோட பிறகுது. நல்ல கர்மாவோட பிறகுதெல்லாம் எப்படி இதுங்க சந்தோஷமாக நல்லா வளருதுங்க. இதெல்லாம் எப்படி மனிதனின் பிறவி தொடர். இப்போ எப்படி இருக்கணும், சரியா? நான் புண்ணிய கர்மா பண்ணணும்னா என்ன செய்யணும், முதல்ல பாவ கர்மா செய்யாதீங்க அப்படின்னா, அப்போ நான் என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றீங்கள, அப்போ அந்த உயிர் கடவுள் உனக்கும் உயிர் கொடுத்துக்கிறாரு. ஒரு மீனுக்கும் ஆடுக்கும் கோழிக்கும் எல்லாத்துக்குமே உயிர் கொடுத்துக்கிறாரு. உயிர் விலை மதிப்பற்றது. நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்குன்னாங்க நாங்களாம் வெட்டி சாப்பிட்றோம், நாங்களாம் வெட்டுறவங்க தானே அப்படின்னு அவங்களுக்கு தானே தெரியும்ண்ணா. சரிங்க, சரி வெட்டுறவங்க தான் ஒத்துக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, அவங்களுக்கு இந்த நான்வெஜ் பிடிக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வைக்கிறீங்கள செஞ்சு, அதே உங்களோட குழந்தைய அது மாதிரி செஞ்சு விருந்து வைப்பீங்களான்னு கேட்டாங்க. அது எப்படிங்க, இந்த உயிர் வேறு அந்த உயிர் வேறுன்னு? அதுதாங்க பாவகர்மா. நீங்கள் செய்யறது புண்ணிய கர்மா. பாவகர்மாவை நீங்கள் செய்யலைனா, உதாரணம் இதை காட்டி கூட நீங்கள் அதை செய்வேன்னு சொல்கிறீங்க அப்படின்னுங்க. ஏங்க அப்படி பார்த்தா இதில் கீரை காய்கறி எல்லாம் அப்படி தானே, அதுக்கும் உயிர் இருக்குதுல்ல, உயிர் இருக்குதுப்பா. இப்போ நீங்கள் திருப்பதி போகிறீங்க, சரி வீட்டில் கூட இருங்க, மொட்டை அடிக்கிறீங்க, வளருதா இல்லையா? அது உயிருக்கு சம்பந்தம் இல்லை. மொட்டை அடித்தா கூட உயிருக்குது இல்லை. அது மாதிரி கோழிக்கு இது எல்லாம் இருக்குது இல்லை, நாடி நரம்பு மாதிரி அதுக்கு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை கட் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணுறீங்க. அப்போ தொடும்போதே உயிர் போயிடுது. அதுக்கு கட் பண்ணுறத தவிர அதை முறுக்கும்போது அதில் உயிர் போயிடுது. அப்புறம் அதை வேறு வெட்டுறீங்க தனித்தனியாக. அப்போ கீரைக்கு நம்ம கட் பண்ணால் கூட உயிர் இருக்குது. ஏன்னா அடுத்து தொடருதில்ல, அதே மண்ணில் வேறு போட்டால் வருதில்ல, அப்போ உயிர் இருக்குது. அந்த உயிர் நம்ம கீரை சாப்பிட்டா நல்லது தான் நடக்குது. அது மாதிரி நீங்கள் கோழி ஆடு மாடு சாப்பிட சொல்ல ஜீரணம் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அதனால் பல வியாதிகள் வருது. யாருங்க சொல்கிறது, நான் நல்லா தான் சாப்பிட்ற வியாதியே இல்லைங்கன்ற. எப்போ வயதாகிறதுக்கு முன்னே, வயதுன்னு ஒன்று வயதான பிறகு எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் நோய்கள்.
ஏன்னா எந்த ஒரு இதுவும் உயிரினமும் அதனோட இதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ இயற்கை வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது காய்கறி, கீரை, கனி இதுதான் சாப்பிட்ணுன்ட்டு. ஆனால் நீங்கள் அதை மீறுறீங்க. அப்போ அது என்ன பாவகரமாக தானே? அதை நீங்கள் சாப்பிடாம விட்டால் அதுவும் உயிர் வாழல சந்தோஷமாக. இப்போ அந்த என்ன இப்போ வந்தது, ஒரு நோய் வந்தில்ல, எல்லாம் லாக் பண்ணிடுச்சுல்ல. அப்போ அந்த உயிரினங்களும் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்குன்னு தெரியுமா? என்னடா இதனால நம்ம கஷ்டப்படுது, நம்ம அடுத்த வாரிசுங்களாம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டுருக்குல்ல. அந்த மாதிரி நீங்கள் செய்யணுன்னா புண்ணியகரமாக செய்யுங்க. எந்த உயிரினமும் கொல்லணுன்ற எண்ணம் வரக்கூடாது. முதல்ல அதை செய்யுங்க. அதுவும் புண்ணியகரமான ஒன்று தெரியுமா? அந்த வாயில்லா ஜீவனுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு போடுறீங்க. வீட்டில் வளர்க்கணும், வெளியில் இருக்கிற ஜந்துக்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறீங்களா, அது வந்து புண்ணிய கர்மா. இப்போ சத்திய கர்மா ஒன்று பார்க்கலாமா? அது எப்படி? ஒன்றும் இல்லை, ஒரு சேவை செய்கிறீங்க. கோயிலுக்கு போகிறீங்க, நீங்கள் அதனோட சுத்தம் பண்ணுறீங்க. அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலல்ல, காசு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அது இறை தொண்டு மாதிரி செய்கிறீங்களா, அதுதான் சத்திய கர்மா. இது வந்து நம்ம எங்கே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அதுக்கு வழி இது. இது மாதிரி நீங்கள் எதிர்பாராமல் ஒரு ஏழைக்கோ முடியாமல் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு சரீர உழைப்போ இல்லை பணமோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுக்கும்போது சத்திய கர்மா உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுக்கும். ஆனால் கொடுத்து அதை பலன் எதிர்பார்க்காம செய்யணும். பணம் கொடுக்கும்போதும் பணம் எதிர்பார்க்காமல் கொடுக்கணும். இதுதாங்க சத்திய கர்மா. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விளைவு உண்டு. அதனால் நீங்கள் வந்து சத்திய கர்மாவில் இருங்க, நல்ல கர்மாவில் இருங்க. இன்னையிலேருந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றத விட்டு பாருங்கள். ஆமாங்க, இது வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டேன், அப்போ என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய தருங்க. டெய்லி வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்ட ஒவ்வொரு ஜீவனுக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன். உயிரை கொண்டு நான் சாப்பிட்டதுக்கு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லுங்கள். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். எல்லா ஜீவனும் நான் அழிச்சு சாப்பிட்ட ஒரே இது என்ன மன்னிச்சிருங்க. இனி நான் உங்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேளுங்கள். என்ன விளைவு வருகிறது என்று பாருங்கள். வாழ்க வளமுடன்.